உலகப்புகழ் பெற்ற அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முகூர்த்தக்கால் நடும்விழா அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை முதல்வர் மு.க. ஸ்டாலின், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தொடங்கி வைக்கின்றனர். உலகப்புகழ் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா வருகின்ற 17ஆம் தேதி அரசு வழிகாட்டுதல்படி நடைபெறவுள்ளது. இதையொட்டி அங்குள்ள வாடிவாசல் அருகேயுள்ள முத்தாலம்மன் கோவில் முன்பாக முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார், எம்.எல்.ஏ. வெங்கடேசன் மற்றும் அரசு அலுவலர்கள், விழாக்குழுவினர், கிராம பொதுமக்கள் முன்னிலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் விழாக்குழு தலைவர் ரகுபதி, செயலாளர் பெரியசாமி, பொருளாளர் சந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் பாலமேட்டிலும் முகூர்த்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் பாலமேடு மடத்து கமிட்டியினர் தலைவர் மச்சவேல், செயலாளர் பிரபு, பொருளாளர் கார்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பேரூராட்சி செயல் அலுவலர்கள் சிவக்குமார், சசிகலா, பேரூராட்சி தலைவர்கள் ரேணுகா ஈஸ்வரி கோவிந்தராஜ், சுமதி பாண்டியராஜன், துணைத் தலைவர்கள் சாமிநாதன், ராமராஜன், திமுக அவைத்தலைவர் பாலசுப்பிரமணியன், ஒன்றிய செயலாளர்கள் தன்ராஜ், பரந்தாமன், முத்தையன், அருண்விஜயன், நகர செயலாளர் மனோகரவேல் பாண்டியன், துணைத் தலைவர் சுவாமிநாதன், யூனியன் ஆணையாளர்கள் கதிரவன், வள்ளி மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி பத்திரிகையாளர்களிடம் அளித்த பேட்டியில் கூறியதாவது: இந்தாண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தொடங்கி வைக்க உள்ளனர். வழக்கத்தை போலவே இந்தாண்டும் உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர், பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா வருகின்ற 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் அரசு வழிகாட்டுதல்படி சீரும் சிறப்புமாக நடைபெறும். சென்றாண்டை போலவே இந்தாண்டும் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு தங்க நாணயம், கட்டில், பீரோ உள்ளிட்ட பரிசு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். அரசின் வழிகாட்டுதல்படி அரசு எடுக்கும் நடவடிக்கைக்குட்பட்டு ஜல்லிக்கட்டு விழா நடைபெறும். சிறப்பு பரிசாக டிராக்டர் வழங்கப்படும். சென்றாண்டை போலவே இந்தாண்டும் மாடுபிடி வீரர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்து பங்கேற்கலாம் என தெரிவித்தார். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.